கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் எங்களுக்கு சமாதானம் கட்டளையிட்டிருக்கிறார். சொல்லுங்க எல்லாம். கர்த்தர் எங்களுக்கு சமாதானம் கட்டளையிட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26:12 வாசிக்கலாம். ஏசாயா 26:12 வாசிங்க. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அங்கே சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். ஆமென் சொல்லுங்க. எதை கட்டளையிடுவீர்? ஒரு மைக்கு அது ஆஃப் பண்ணி வச்சியா? இப்படி கீழே வச்சிரு. கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. கவனிங்க. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். கவனிங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? சந்தோஷமானவர். நம்முடைய மனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் பேசிக். இதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினே போயின்னு இருக்கிறேன். தேவன் சமாதானத்தின் தேவன். அவருடைய இருதயத்துக்குள்ள சமாதானமும் பேரின்பமும் நித்தியமும் என்றென்றைக்கும் அவருக்குள்ள இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணும் அப்படின்னா சமாதானமாக இருக்கணும். ஆனால் மனிதன் பாவம் செய்ததும் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இந்த சமாதானம் பறிபோனது. அவன் இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை. இவன் சமாதானத்துக்காக ஓடிக்கினே இருக்கிறான், ஆனால் சமாதானம் இல்லை. எதனால் மனிதனுக்கு சமாதானம் குலைந்தது என்றால், என்னால் எனக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைச்சானோ அன்னைக்கே அவன் சமாதானம் போயிருச்சு. மனிதனுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா, என் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்னால் கூடும் அப்படின்னு நினச்சி மனிதன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிற என்னுடைய திட்டங்கள், அதை என்னுடைய பலத்தை கொண்டு நான் செயல்படுத்துவேன், என்னுடைய பலத்தை கொண்டு என்னை சமாதானத்தை உண்டு பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு நினைச்சு ஓடினாம் பாருங்க மனுஷன். அன்னைக்கு பறிபோனது அவன் சமாதானம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise God. சரி கவனி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கவனி. மறுபடியும் மைக் கொடுத்துரு. இந்த மைக் ஆஃப் பண்ணிச்சிடுறா.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னும் கொஞ்சம் கெயின் எடுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, சரி கவனிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எல்லாம் கவனிங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ளே குறிப்பா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். எந்த திசையில திரும்பினாலும் 360 டிகிரியில், அதாவது நீ எதை தொட்டாலும், எந்த ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு நீ முயற்சி எடுத்தாலும் அது உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சமாதானமாய் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு மனுஷனாலும் சமாதானமாய் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என் சமாதானத்தை என்னால் வருவித்து கொள்ள முடியும், நான் போடுற திட்டத்தை என்னால் செயல்படுத்தி என் குடும்பத்தை நான் சமாதானமாக வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு மனுஷன் நினைச்சான் பாருங்க. அன்றைக்கே அவன் சமாதானம் போயிருச்சு. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல உங்களுக்கு சமாதான குலைச்சல் ஏற்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடத்துலலாம் நீங்களால் நிமிர முடியாமல் உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்துலெல்லாம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத பகுதியினுடைய ரகசியம், இந்த முழு வேதத்துடைய ரகசியமே என்ன அப்படின்னா, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்துறவர் யார் தான்? நீங்க. நாங்க நடத்தல. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாங்க நடத்தல. என் கர்த்தாவே, அவைகளை எல்லாம் நடத்தினவர் நீரே. இதுதாங்க ரகசியம். முடிஞ்சு போச்சு. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய அன்பை எப்படி உணரணும் தெரியுமா? என் தேவனே, என் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டது யார் என்றால் நீர்தான். என் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டீர். காரணம் என்ன அப்படின்னா, எங்க வாழ்க்கையில் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் யாரு? எங்களுக்காக எங்கள் கிரியைகளை நடத்துகிறவர் யாரு? சொல்லுங்க. எங்களுக்காக எங்கள் கிரியைகள் நடத்துறது யாரு? இந்த கான்செப்டை, இந்த சத்தியத்தை ஒரு கிறிஸ்தவன் என்னைக்கு உணர்கிறானோ அன்றைக்கே அவன் வாழ்க்கையில சமாதானம். எப்படி சொல்லுங்க? கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் இன்னைக்கு சமாதானம் இல்லாம என் வாழ்க்கை மாறாதா, ஆண்டவரே இந்த இடத்துல எல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கல அப்படின்னு இன்னைக்கு சோர்ந்து போயிருந்தாலும், ஒரு ரகசியத்தை உங்கள் ஆத்துமா அறிய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? என் தேவனே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறீர். யூ ஆர் ஆர்டர்டு. அவர் ஆர்டர் கொடுக்கிறார், அவர் கட்டளை கொடுக்கிறார். இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சமாதானம், ஹிஸ் பீஸ், அவருடைய சமாதானம் அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். எப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்றால், எங்களுடைய கிரியைகளை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறபடிக்கு, இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு எங்களுடைய காரியத்தை எல்லாம் எங்கள் தெய்வம், எங்கள்
தகப்பன், எங்கள் கடவுள், நீரே நடத்துகிறீர். இந்த வினாடி வரைக்கும் நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுங்க, உண்மையில கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் பேருக்கு புரியல. சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு ராஜா, இது கொஞ்சம் கெயின் ஏற்றுத. நல்லா கவனிங்க, இன்னைக்கு இயேசு ராஜாவுடைய அன்பை புரிந்து கொள்ள போகிறோம். நம் தேவன் அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன். கெயின் மட்டும் ஏத்துறா, வேற எதுவும் பண்ணாதரா. இது இந்த மைக் கிடையாது, ரெண்டாவது கிடையாது. அதானே, லைட்டாக ஏற்று இன்னும் கொஞ்சம் போதும் விட்டு போதும். சரி, ஓகே, கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நாம் ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோம், தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆமேனா? தேவனை முகமுகமாய் பார்க்க போகிறோம், என்றென்றைக்கும் தேவனோடு வாழ போகிறோம். அப்போ தேவனோடு நம்ம வாழணும்னா இந்த வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். இந்த வாழ்க்கை சமாதானமாக இருந்தால் தான் தேவன்கிட்ட போக முடியும். யார் யாருடைய இருதயெல்லாம் உடைக்கப்பட்டு காயத்தோட வேதனையோடு இருக்குது, அவங்களாம் தேவனை பார்க்க முடியாது. அவங்களாம் குஷ்டரோகி பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்கு தெரியணும். கம்மியாக பண்ணிடு, சவுண்டு வந்து அப்படி பண்ணி தான் போயிங்கடா, லைட்டாக கம்மி பண்ணிக்க. ஓகே, கவனிங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நீரே ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவர், எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. யாரு? இயேசு ராஜா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கிரியைகள் நம்முடைய லைஃப்பில் நம்ம சக்ஸஸாக இருக்குது பற்றியா, நம்முடைய லைஃப்பில் நம்ம ஒரு நிறைய திட்டங்கள் போடுவோம். இந்த காரியத்தில் நான் பண்ண போகிறேன் அப்படி திட்டம் போடுவோம். அந்த காரியங்கள்லாம் நடந்ததும் நான் போட்ட திட்டங்கள்லாம் நல்லா நிறைவேறி இருக்குது, நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா பெருமைப்படுத்திக்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லவா, எல்லாம் ஒரு சத்தியத்தை சொல்கிற, கூர்ந்து கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 10:23 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது, அதை கொஞ்சம் கம்மி பண்றா, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். கவனி, எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது சமாதானம் நிலைத்திருக்கும், எப்பொழுது சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால், மனுஷனுடைய வழி யாரால ஆகல? சொல்லுங்கப்பா, யாரால ஆகல? அவனால ஆகல என்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் அப்படி அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கை திட்டம் பண்ணப்பட்டது. தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனை போலவே சமாதானம் உள்ளவைகளாக, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும்படியாக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. நம்மளை படைச்சது யாருங்க? தேவன். இயேசு ராஜா நம்மளை படைத்தார். அப்பனா ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே நான் எந்த வழியில் நடக்கணும்னு போய் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட ஒரு மனுஷன் கேட்டான்னா கிளியராக காண்பிப்பார். அந்த வழியை கிளியராக காண்பிப்பார். நீ நடக்க வேண்டிய வழி இதுதான்பா, உன்னை குறித்த என்னுடைய திட்டம் இதுவே, இந்த வழியில் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த பாதையை நமக்கு காண்பிப்பார். இவ்வளோ காலமாக நமக்கு என்ன பிரச்சனைன்னா, என் வழி என்னால் தான் ஆகுச்சு அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். அதனால தான் வழி சிதைஞ்சு போச்சு. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், என் வழியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்,
யான் கிரியைகளை எல்லாம் எனக்கு நடப்பிக்கிறவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வழிகளை எல்லாம் என்னுடைய கிரியைகளை எல்லாம் எனக்காக நடப்பிக்கிறவர். ஏனென்றால் அவர் எனக்கு சமாதானத்தின் தேவன். அவர் ஒரே ஒரு வினாடி கூட எனக்கு தீங்கு நினைக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ, எந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் கிடைக்கலையோ, அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல சமாதானம் இல்லை, என் மனைவிக்கும் எனக்கும் போராட்டம், என் கணவனோடு என்னால் சமாதானமாக இருக்க முடியல, என் பிள்ளைகளோடு நிறைய பிரச்சனை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய வழிகள் எல்லாம் என்னாலே ஆகலை. நான் ஒரு வீடு கட்டணும், என் பிள்ளைங்களை இந்த இடத்துக்கு நான் படிக்க இவ்வளோ இந்த படிப்பு நான் படிக்க வைக்கணும், அல்லது என் பிஸ்னஸ் நான் இப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்லாம் நினச்சி போகிறாங்க. அதெல்லாம் வாய்க்க பண்ணுறாரு, நடக்குது. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்டானா, நான் திட்டம் போட்டேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நான் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் பாரு. அப்பவே அவன் சமாதானம் குலைந்தது. ஒரே ஒரு கண்டுபிடிப்பு, ஒரே ஒரு ஆராய்ச்சி, ஒரே ஒரு ஆராய்ச்சி. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டவர் நீர், நான் நல்லா இருக்கும்படி என் கிரியைகள் எல்லாம் எனக்காக நடப்பிக்கிறவர் நீரே. இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான்டானா அவன் மனசுக்குள்ள சமாதானம் நித்தியமாக இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? நித்திய காலமாய் அந்த சமாதானம் நிலைத்திருக்கும். ஏனென்றால் மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறது அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ஏ மனிதனே, ஏ மனுக்குலமே, என் சகோதரனே, என் சகோதரியே, இன்னைக்காவது உன்னை நடத்துகிறவர் நான் தான். ஒரே ஒரு பாயிண்ட், உன்னை நடத்துவது நான் தான் அப்படின்னு சொல்லி நீ திரும்பி பார்த்துட்டனா உனக்கு நான் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியமாய் நிலைத்திருக்கும். மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய அசைவுகள், அவன் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நான் என் பலத்தில் நான் நடத்துறேன் அப்படின்னு போய் நிற்கிறான். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இன்னைக்கு வரைக்கும் உன்னை நடத்தினது நான் தான் அப்படின்னு லைட்டா டர்ன் பண்ணி அவன் இருதயத்துக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சுனாவே அவன் வாழ்க்கையில நித்திய சமாதானம். ஆமென், ஆமென். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இவ்வளவு காலம் என்னை நடத்தினது என்னால் ஆகலை, என் கர்த்தர் தான் என்னை நடத்தினார் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அன்பான தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மறுபடியும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் அந்த வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எப்ப கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தினவர் நீரே அப்படின்ற அந்த பார்வை எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தில், இயேசு ராஜா இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்தினது நீரே அப்படின்னு அந்த மனிதனுடைய பார்வை அந்த இயேசு ராஜாவின் மேல திரும்பிடுச்சுன்னா அவன் இருதயத்தில் நித்திய சமாதானம். என்ன சமாதானம் சொல்லுங்க, என்ன சமாதானம்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்றேன். ஏன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கண்ணீர், கவலை, வேதனை? இந்த பார்வை உனக்கு இல்லை, இந்த பார்வை உனக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் என் கிரியை நடத்துறது நீரே. எப்படி? நான் ஒரு சிருஷ்டிங்க, எனக்கு ஒரு பர்த்டே இருக்கு, நான் சிருஷ்டிக்கப்பட்டவன்,
எப்படிப்பட்டது? எல்லாம் திட்டத்தோட தீர்மானத்தோட என்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி? தேவனாகிய கர்த்தர். நல்லா புரிஞ்சு, கொஞ்சம் தியாலஜி புரிஞ்சுக்கங்க. நான் பல முறை இந்த தியாலஜி சொல்லிக்கினே இருக்கிறேன். இதுதான் சுவிசேஷம். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அவருக்கு முன்னாடி எந்த ஒரு உலகமும் இயங்காது, நடக்காது. தேவன் ஆவியா இருக்கிறார், நித்தியரா இருக்கிறார், சத்தியரா இருக்கிறார். அவருக்கு முன்பதாக எந்த ஒரு கிரியையுமே நடக்காது. அப்ப குமாரன் என்ன செய்கிறார் என்றால், அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அப்பா ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவன் திட்டம் பண்ணுகிறார். அந்த திட்டம் யாராலே தான் வாய்க்கும் என்றால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் வாய்க்கும். இப்ப புரிஞ்சுதா? ஆமென் சொல்லாமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாய், என் காரியத்தை நடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை எனக்காக நடப்பிக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசுவே. ஆமெனா? எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, யாருடைய பிள்ளை? எல்லாம் கவனிக்கல. நான் யாருடைய பிள்ளை? என் வாழ்க்கையை திட்டம் பண்ணது யாரு? தேவன் திட்டம் பண்ணாரு. ஆனால் தேவன் திட்டம் பண்ண இந்த வாழ்க்கையை யார் தான் நடத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவே நடத்த முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். அவர் உலகத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினவர். அவருடைய கை என்றென்றைக்கும் ஓங்கி இருக்கிறது. ஆமென். ஆனால் ஏதேனிலே பாவம் செஞ்சுட்டு மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்துட்டான். அவனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியல. அதனால்தான் தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறான். உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறிச்சுன்னா நீ தேவனை முகமுகமாக பார்க்கலாம். உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேறுமே ஆனால் நீ தேவனை முகமுகமாய் சந்திக்கலாம். அப்படியானால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும். அப்போ உன்னை குறித்த தேவ திட்டம் உன் வாழ்க்கையில பூர்ணமா நிறைவேறுமே ஆனால் எனக்காக, எங்களுக்காக எங்கள் கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசுவே. என்னை குறித்த தேவ திட்டம் அவருக்கே தெரியும். என் வாழ்க்கையில சமாதானத்தை அவர் கையில வைத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வெற்றியினாலே, உம்முடைய ஜெயத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திரும்பி பார்க்கிற வரைக்கும் உனக்காக அவர் பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறார். நம்மால் என்ன பண்றது இல்லைன்னா இது திரும்பி பார்க்கறது கிடையாது. அதான் ஓடி ஒரு நாள் ஒண்ணும் இல்லாம போயிடுறான். ஆனா நீங்களா பாக்கியவான்கள். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இதுக்கான விளக்கமே 11 தான் இருக்கு. வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். கவனி. யார் கை ஓங்கி இருக்குது? இயேசு ராஜாவின் கை ஓங்கி இருக்கிறது. ஓங்கி இருக்குது என்றால் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் பகையை சிலுவையிலே கொன்று சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கை ஓங்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இதை காணாதிருக்கிறார்கள், நான் கண்டிருக்கிறேன். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? பாருங்க, இவ்வளோ காலம் சத்தியம் உங்களுக்கு புரியாம ஏதோ வந்துட்டு போனீங்களோ என்னவோ தெரியாது. ஆனா இன்னைக்கு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. உங்க வாழ்க்கையினுடைய சமாதானம் யார் கையில் இருக்குது? இயேசு ராஜா கையில் இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் தான் ஒரு உலகத்தை உண்டாக்க முடியும். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தண்ணி, வானம், பூமி, இவைகள் எல்லாம் ஆவியா இருக்கிற தேவனை உண்டாக்க முடியும். தேவன் நம்மை அவருடைய சாயலில் ரூபத்தின்படி படைத்திருக்கிறார்.
நம்மை குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை கண்டவர். எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை நான் அறிந்து விட்டேனே ஆனால் என் வாழ்க்கை சமாதானம். என் வாழ்க்கை சமாதானம் எப்பொழுது நிலைத்திருக்கும் என்றால், என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை நான் அறிவேனே ஆனால் என் வாழ்க்கையில சமாதானம். என்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. அவர்தான் வெற்றி பெற்று, எனக்காக அவர் வெற்றி பெற்று. கவனி 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 எல்லாம் கவனி. நான் ரொம்ப டீப்பாக எடுத்துன்னு போயினுக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னைக்கு என் கண்ணு இயேசு ராஜாவுடைய அந்த ஓங்கிய புயம், அவர் பாவம் செய்யவில்லை, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, என் பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். இப்போ என் கண்கள் இயேசு தேவனை நோக்கி பார்க்குமேயானால் என் லைஃப், என்னுடைய வாழ்க்கையை என் தேவன் திட்டம் பண்ணினாரே, அந்த திட்டத்தை என் வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறார். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. நேற்று நான் பஜாரில் என்னுடைய ஸ்கூல் நண்பனை நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்னை கை கட்டிட்டு எல்லாம் என்ன ஸ்கூல் படிக்கும்போது எல்லோரும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்போம். பார்த்த உடனே அப்புறம் எங்கே சர்ச் நிறுத்துற அப்படின்னு சொல்ல விசாரிச்சு அவன் ரசிக்கப்படலை. ஏன்னா இப்போ ஸ்கூலில் நான் ஓரளவுக்கு படிப்பேன்றதுனால கொஞ்சம் நல்லா மதிப்பாங்க. அப்புறம் கேட்டாங்க, நீ அப்புறம் சர்ச்சி வீட்லேயே வச்சு நிறுத்துறியா அப்படின்னு கேட்டான். ஆமாம், நம்ம ஊர்லேயே தான் இருக்குது சர்ச்சி, நம்ம வீட்லேயே ஜப கூடுக்கு நடத்தின்னு இருக்கிறோம் சொல்லிட்டு அவன் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தேன். சுவிசேஷம் சொன்னதுமே அவன் சொன்னான், ஏய் நீ எல்லாம் ஸ்கூலில் எப்படி வந்தாலும் நான் பார்த்துருக்கேன்டா, என்னடா இப்படி இல்லை ஆமேனா. கவனிங்க கவனிங்க, ஏன் எனக்கு அந்த காரியத்தெல்லாம் அப்படி என் தேவன் நடத்தின்னு வந்தார். அப்போ ஸ்கூலில் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு புரிய வைக்கலைன்னா எனக்கு இன்றைக்கி பைபிள் புரியாது. ஆமென். எனக்காக என் கிரியை நடத்தினவர் என் ஆண்டவர் என்கின்ற இந்த ஒரு பார்வை அப்படியே அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஏன் தேவன் ஆவியா இருக்கிறார், என்னை குறித்த தேவ திட்டம் எனக்கு தெரியாது, என்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்தவர் தேவனுடைய அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடுகள் நான் அறியும்படியாய். ஏனென்றால் நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறேன், என் தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படின்னா எனக்காக ஒருத்தர் ஜெயம் எடுக்கணும், எனக்காக ஒருத்தர் மாம்சத்தோட இரத்தத்தோட வந்து சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு ஜெயம் எடுத்து அவர் கை ஓங்கி இருக்க வேண்டும். அவருடைய ஓங்கிய புயம் என் கண்ணு பார்த்துருச்சுன்னா என் வாழ்க்கையில சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் என் கிரியையெல்லாம் நடப்பிக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. அவசரப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆண்டவரே, நான் அவசரப்பட்டுட்டேன் ஆண்டவரே, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கினேன், ஐயோயோ ஒரு மக்கனை கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆண்டவரே, இவன் தொல்லை தாங்க முடியல, இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அப்படியே திரும்பி பாரு. ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் என் கிரியை எனக்காக நடப்பித்தவர் யாரு? நீரே. சொல்லுங்க, யாரு? நீரே. இந்த ரகசியத்தை நீ புரிஞ்சு உன் இருதயத்தில் இயேசு ராஜாவுடைய ஜெயம், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார், நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். இந்த இயேசு உன் இருதயத்துக்குள்ளே வருவாரேயானால் உன் வாழ்க்கையை குறித்த திட்டத்தை அவர் உனக்கு வெளிப்படுத்தி அவர் அப்படியே உன்னை தேவ பாதையில் உன்னை நடத்தி கொண்டே போவார். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என் கிரியையெல்லாம் நடப்பித்தவர் யாரு? என் இயேசு ராஜா. அல்லேலூயா. என்னுடைய படிப்பு, சகோதரனே சகோதரியே, உன் படிப்பு, உன் வேலை, உன் பணம், உன் கிரியைகள் எல்லாம் அவர் தான் நடத்துறாரு. அவர் தான் நடத்துறாம இருந்தா ஏன் என் வாழ்க்கையில் உள்ள போராட்டம்? நீ அவரை பார்க்கல. தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா. அதாவது ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரிலன்னா கம்முன்னு இருந்துருவான். கம்முன்னு இருந்துருவான். சரி, அவனுக்கு ஒன்றுமே தெரில, அவன் வாயை திறக்க மாட்டான்.
ஆனால் இந்த ஒன்றும் பாதியமாக தெரிஞ்சிருக்கு பாரு, ஒன்றும் பாதியமாக ஃபுல்லாகவே தெரியாது. அரை குடம் தழும்பும் இல்லையா, நிறை குடம் தழும்பு. அது என்ன பண்ணும், தழும்பி 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 போகும் பார்த்தியா. அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்து கொண்டு போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை திருப்பி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பாதையை, என்னை ஜீவ பாதையில் என்னை குறித்த தேவனுடைய அந்த திட்டத்தில் என்னை நடத்துகிறவர் நீங்க தான் திரும்பி பார்க்காததுனால தான் இன்னை வரைக்கும் போராட்டம், மனசுலாம் உடையுது, மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டது. ஒரே ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டு என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சமாதானத்தை கொடுக்க உங்களால் மட்டும்தான் ஆகும் ஏசப்பா. இன்னைக்கு வரைக்கும் என் கிரிகள் நடப்பது நீங்க தான், இனியும் நடத்த போறதும் நீங்க தான். என் வாழ்க்கை உங்கள் கையில். அல்லேலூயா. இப்ப வாசி மறுபடியும் 11. கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். இந்த துன்மார்க்க ஜனங்க அதை பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஆமென். யார் பார்த்தது? நான் பார்த்துட்டேன். ஐயோ, ஆண்டவருக்குள்ள வந்தேன், ஒரே போராட்டமாகவே இருக்குது. ஒன்றும் போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கர்த்தரை உட்காந்து சரியா தேடலை, அவன்லாம் பார்க்கல. அப்போ அவர்கள் காண இவங்க வெளியில் இருக்கிறாங்க பார்த்தியா, வெளியில் இருக்கிறாங்க பாரு ஜனங்க, அவர்களுக்கு இன்னும் இயேசு ராஜாவுடைய ஓங்கிய புயம் கண்ணுக்கு தெரியல. அவர்கள் இன்னும் என் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது என்பதை தெரியல. ஆனா நான் பார்த்துட்டேன். நீங்க என்னோட பேசுகிற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அங்க சொல்றாரு, ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஜனங்க அதை பார்க்கல, நான் கண்டிருக்கிறேன். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கவனிங்கப்பா, கவனிங்களேன். உம்முடைய ஜனங்களுக்காக. யார் அவருடைய ஜனம்? யார் அவருடைய ஜனம்? நாமே அவருடைய ஜனம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா என்ன பண்ணிருக்க தெரியுமா? வைராக்கியமா இருக்கிறான். வைராக்கியம். என்ன வைராக்கியம்? உன்னை சமாதானத்தின் பாதையில் உன்னை நடத்தி, உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து, உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நான் வைராக்கியமா இருக்கிறேன் என்றார். வைராக்கியம் என்ன தெரியுமா? பாருங்க, வைராக்கியம். நீ சர்ச்சுக்கு வருவ, உன்னை பார்த்து எல்லாம் கிண்டல் அடிப்பான், பரியாசம் பண்ணுவான், ஒரு மாதிரி பேசுவான். கர்த்தர் சொல்றான், அவனை அக்கினி பட்சிக்கும்ன்றாரு. உனக்கு விரோதமாக எழும்பா. தேவன் நியமித்த பாதையில் உன்னை நடத்தி கொண்டு போவார். உன்னை குறித்த தேவ திட்டத்தில் உன்னை நடத்துவார். உன் சத்துரு உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுவான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவனை என் அக்கினி பட்சிக்கும். ஆனா உன்னை குறித்த தேவ திட்டத்தில் உன் வாழ்க்கையில பரிபூரணமான சமாதானத்தோட நடத்தும்படியாய் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன கொண்டிருக்கிறேன்? வைராக்கியம் என்னதுங்க? வைராக்கியம் என்ன? வைராக்கியம் அப்படின்னா என்ன? வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா, நாம் எடுக்கிற தீர்மானம் உயிரில் கலக்கிறது. அது நடக்கலாம், செத்துருவோம். கவனிங்க, என்னது வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா, நாம் உயிரில் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நினைவுகள், நம்ம எடுக்கிற தீர்மானம், அந்த ஒரு தீர்மானம் மட்டும் உயிரில் கலந்துரும். அதுதான் வைராக்கியம். ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தில் நான் நடத்தும்படி நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு பரிபூரணமான சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். அப்படி கட்டளையிடுவது என் உயிரில் கலந்திருக்கிறது. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்படியானால் உன்னை குறித்த என்னுடைய வைராக்கியம் அப்படியே நடக்கும். ஆமேனா? ஆமேனா? உன்னுடைய சமாதான வாழ்க்கை, உன் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளிடும்படிக்கு, உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது அப்படின்னு என்னது? அழித்தது, அழிஞ்சிரும். ஆமேனா? ஒரு மனுஷன் மனசுக்குள்ள வைராக்கியம் வச்சிட்டான் அப்படின்னா, அந்த வைராக்கியத்தை அவன் என்ன பண்ணுவான்? செயல்படுத்துவான். அப்படியே செயல்படுத்துவான். இயேசு ராஜா என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் வைத்திருந்த அந்த திட்டத்தை, உன் வாழ்க்கையை குறித்த திட்டத்தை,
உனக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்திராமேன்னு சொல்லாமா? ஒரே ஒரு ஆராய்ச்சி தான். ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்காக நீர் ஜெயங்கொண்டு விட்டீர் அப்படின்னு திரும்பி பார்த்து அவருடைய ஓங்கிய புயத்தை நீ பார்க்குற அந்த பார்வை வந்துருச்சுனாவே நீ வெற்றி பெற்று விட்டாய். அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வீடாகிய நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வேகமா வாசிங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள். பக்தி வைராக்கியம் என்ன பண்ணும்? பட்சிக்கும். இல்லை கவனிக்க, வைராக்கியம் என்ன பண்ணும்? நீ சமாதானமாக இருக்கும்படி ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? எப்பா சொல்லுங்கப்பா, ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? வைராக்கியமாக இருக்கிறாரு. அப்போ வைராக்கியம் என்னது? நீ உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்காம என்னால் அமர முடியாது. ஆக அந்த வைராக்கியம் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போவான் பார்த்தியா? ஒரு போர் வீரன் எப்படி போவான் யுத்தத்துக்கு? நான் ஜெயம் எடுத்தே ஆவேன்னு சொல்லி அவனுடைய அந்த உயிரில் கலக்கம், அவனுடைய வெற்றி, அந்த வெறி, அந்த போர் வெறி அவன் உயிரில் கலக்கமே. அப்படி போல தான் இந்த ஒரு வைராக்கியம். வேணும் அந்த வசந்தியை வாசிங்க. ஏசாயா தீர்க்க புத்தகம் 43ஆவது அதிகாரம். ஏசாயா 42:13 வாசிங்க. 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. யுத்த வீரனை போல என்ன பண்றாராம்? வைராக்கியமா இருக்கிறாராம். கவனிங்க, இயேசு ராஜா நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படி எப்படி இருக்கிறாரு? எப்பா எவ்வளவு பேர் சந்தோஷப்படணும் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பார்வை உனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையில் சமாதானமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையை சமாதானத்தை கொடுக்கும்படியாய், என் வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இன்னைக்கு வரைக்கும் என் கிரியைகளை நடத்துகிறவர் நீரே அப்படின்னு சொல்லி என்னுடைய சமாதானத்துக்காக நீர் வைராக்கியம் கொண்டிருக்கிறீர் அப்படின்ற அந்த பார்வை, அந்த பரிபூர்ண பார்வை உனக்கு வந்துருச்சுன்னா உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நடக்கும். இதை புரிஞ்சவன் தாங்க கிறிஸ்தவன். என் வாழ்க்கை உங்கள் கையில். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏசப்பா என் வாழ்க்கை உங்கள் கையில். ஒரு யுத்த வீரன் எப்படி வைராக்கியமாக யுத்தத்துக்கு போவானோ, ஒன்று ஜெயிச்சா நான் ஜெயிக்கணும், இல்லை நான் செத்தா சாவணும். இதுதானே இப்போ யுத்த வீரன். ஏசப்பா எப்படி வைராக்கியம் கொண்டிருக்கிறாரு? உன்னை வாழ வைப்பேன். ஆமேனா? அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவருடைய வைராக்கியம் உன்னை வாழ வைக்கும். என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கை உயிரோடு எழுந்திருக்குமா? நான் மறுபடியும் பிழைப்பேனா? என் வாழ்க்கை நல்லா நிமிர்ந்து நிற்குமா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் உனக்காக அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரா? வைராக்கியது அவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாதான் அவருக்கு இளைப்பாறுதல். உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுத்தா தான் அவருக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஒரு யுத்த வீரன் எப்படி இருப்பான்? நல்லா தலையில் ஒரு தலைச்சீராவை போட்டுக்கொண்டு, மார்க்கவசம் போட்டுக்கொண்டு, அப்புறம் அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு, காலில் ஷூலாம் போட்டுக்கின்னு அப்படிலாம் இருப்பார் இல்லையா? நல்லா கவனிக்க. என் வாழ்க்கையில் பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுக்கும்படி என் கர்த்தர் ஒரு யுத்த வீரனை போல ரெடியாக நிற்கிறாரு, வைராக்கியமாக நிற்கிறாரு. எடுத்து வாசிக்க போகலாம். ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் இது பயங்கர மகிமையான காரியம். 59வது அதிகாரம் அதில் 16லேருந்து வாசிக்க பார்க்கலாம். ஒருவரும் இல்லை என்று கண்டு வேண்டுதல் பண்ணுகிறவன் இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அல்லேலூயா. யாருடைய நீதி அவரை தாங்குது? அவருடைய நீதியே இயேசு ராஜாவை தாங்குகிறது. 17 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. மார்க்கவசம் யார் போடுவாங்க? ஒரு யுத்த வீரன். நல்லா கவனிங்க.
ஒரு யுத்த வீரன் மார்க்கவசத்தை தரித்திருப்பாங்க. இயேசு ராஜா நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. எதை சால்வையா போத்துங்கிறாரு? வைராக்கியம். எதுக்கு வைராக்கியம்? உன் வாழ்க்கையில சமாதானத்தை நான் நிலைநாட்டுவேன். அல்லேலூயா. இந்த பார்வை உனக்கு பார்த்துட்டுன்னா முடிஞ்சு போச்சுங்க. வாழ்க்கையில நீ ஜெயம் பெற்று விட்டாய். என் வாழ்க்கையில அனுதினமும் என்னுடைய கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கிறவர் என் கர்த்தர் என்கின்ற அந்த ஒரே ஒரு பார்வை உன்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஆடி பாடி நீ இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்துருவ. மெய் மறந்துடுவ. அதான் மெய் மறந்துடும் சொல்லுவாங்க பார்த்தியா? தேவனை எப்படி நீ இயேசு ராஜாவை துதிக்கிற அந்த துதி, அந்த இருதயத்தில் அந்த பரிபூரணம், இயேசு ராஜா நீர் எனக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, வைராக்கிய வாஞ்சையாய் என்னை வாழ வைப்பதற்காக வைராக்கியம் வைத்திருக்கிறீர், சால்வையை வைராக்கியமாய் நீ போர்த்து கொண்டிருக்கிறீர். அந்த ஒரு பார்வை உனக்கு வந்துருச்சுன்னா இயேசு கிறிஸ்து இருதயத்தில் பூர்ணமாக வந்துடுவார். நீ ஆடி பாடி துதிக்கிற அந்த துதி எல்லாம் பயங்கர மகிமையாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, உன் இருதயத்துக்குள்ள ஒரு ஆராய்ச்சி இல்லை. அப்படி இந்த ஓங்கிய புயம் ஒரு யுத்த வீரனை போல உனக்காக ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படி வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சி உனக்கு இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈகோ, நான் என்கின்ற அந்த அகங்காரம். இந்த ஈகோவை அப்படியே செல்ஃப் நலிஃபிகேஷன், அதாவது சுயத்தை மேற்கொள்ளுதல், செல்ஃப் நலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சுயத்தை மேற்கொள்ளுதல். மனுஷன் என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஆகுதுன்னு நினச்சி ஓடிங்கிறான். கவனிங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் உன் காரியம் வாய்க்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் பார்வை இன்னைக்கு திரும்பிருச்சுன்னா உன் வாழ்க்கையில் சமாதானமாய் நடத்தும்படியாய் கிறிஸ்து உனக்காக ஜெயங்கொண்டு அவருடைய புயம் ஓங்கி இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அப்புறம் வைராக்கியம்னா அவர் மாற்றிக்கவே மாட்டார். உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமான சமாதானத்தை அவர் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்படியே அவர் திரும்பி பார்த்து, நீர் என் மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீர் இயேசுதேவனே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, என் கண்கள் எந்த வினாடியும் உம்மையே நோக்கி பார்த்திருக்கும் என்கின்ற அந்த ஒரு மகிமை நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம நடத்துகிற விதமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறல? கவனிங்க. இயேசுவை நம்முடைய ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்முடைய அந்த சுயாதீன சித்தம் இருக்கு இல்லையா, அதில் செல்ஃப் இருக்கு, சுயம் இருக்கு. அந்த சுயத்தை சாகடிக்க சொல்லலை. சுயத்தை சாகடிச்சுட்டு நீ பைத்தியம் ஆயிடுவ. தேவன் சுயத்தை சாகடிக்க சொல்லலை. உனக்கு சுயம் இருக்கணும். அந்த சுயத்தில் நீ சுயாதீன சித்தம் எடுக்கணும். அந்த சுயாதீன சித்தத்தில் இயேசு கிறிஸ்துவே என் பரிபூரணர், என் சமாதான காரணர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவரே என் வாழ்க்கை அப்படின்னு உன் தீர்மானம் உன் இருதயத்துக்குள்ளே எடுத்துட்டேன்னா நீ பாடி துதிப்ப பாருங்க, அவ்வளவு மகிமையாக இருக்கும். நல்லா கவனிங்க. வரப்போகிற இந்த பரிபூர்ண ரட்சிப்பை குறித்து தாவீது மட்டும்தான் போட்டு உறிஞ்சார். இந்த புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு மகிமையான இந்த ஒரு காரியங்களை தாவீது மட்டுமே போட்டு உறிஞ்சி, என் காரியத்தெல்லாம் நடத்துறவர் நீரே அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை எல்லாம் அவர் மேல போட்டு, நீங்க நடத்துங்கப்பான்னு இவருடைய கண்கள் அவருடைய கரத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்துச்சு. வேற எதையுமே பார்க்கல தாவீது. உம்முடைய கை ஓங்கி இருக்கிறது, நீர் வைராக்கியம் என்னும் சால்வையை போட்டுக்கொண்டு என்னை அணைக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன். என் சத்துருக்கள் என்னை எப்படி சூழ்ந்திருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நல்லா கவனிக்கணும். தாவீது என்கின்ற இந்த பரிசுத்தவான் அவருடைய சுயாதீன சித்தத்தில் நீரே உம்முடைய வெற்றியினாலேயே நான் சிருஷ்டிக்கப்பட்டேன்,
நான் சிருஷ்டிக்கப்பட்டதே உம்முடைய வெற்றி. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையின் வெற்றியே உமது வெற்றி. நீரே அதை அப்படி இருதயத்தில் கொண்டதுனால தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக்கிட்டார், ராஜாவாக்கிட்டார். தம்முடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கிட்டாரு. தாவீதுடைய இருதயத்தில் அந்த ஆராய்ச்சி உள்ள இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் என் காரியங்களை எல்லாம் நடத்தினது நீரே. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அரசனாயிட்டாரு. அவர் இப்போ ராஜாவாயிட்டு கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது அவர் மனசுக்குள்ள நன்றி உணர்வு பொங்குது. என் தேவனே, என் ராஜனே, இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நீரே. உம்முடைய ஓங்கிய புயமே எனக்காக நீர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தீர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே. இதை நன்கு உணர்ந்ததுனால தாவீது என்ன செய்தார் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி கூடாரங்களிலே குடியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக அதுக்கென்று போட்ட சியோன் நகரில், தாவீதின் நகரில் அவர் போட்ட அந்த தாவீதின் கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது தாவீது ராஜா என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டு, ஒரு ராஜான்னா எவ்வளோ கௌரவம் இருக்கையா? ஒரு ராஜான்னா எவ்வளோ பெரிய ஆள். அந்த ராஜாவுக்கு நல்ல வஸ்திரம், நல்ல கிரீடம், பக்கத்தில் பெரிய படைகள், அவருக்குன்னு நல்லா தென்றல் காற்று வீசுறதுக்கு நல்லா மயில் ரெக்கையெல்லாம் வச்சு அப்படி கற்பனை பண்ணுங்க. ஒரு ராஜா வராருன்னா நல்லா ரெட் கார்பெட்லாம் விரிச்சு அப்படியே வரவேற்போடி கம்பீரமாக ராஜகம்பீர ராஜகுலோத்துங்க தாவீது ராஜா வருகிறார் சொல்லி எக்காலெல்லாம் ஊதி, இதான் ராஜா. ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த அந்த சுயம் அது தேவ சாயல், சுயாதீன சித்தம். அந்த சுயாதீன சித்தத்தில் தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் என் தாயின் கருவில் நான் உருவானது முதற்கொண்டு நான் உமது பேரில் உமது சார்பில் இருக்கிறேன். என்னை ஆதரித்தவர் நீரே, எனக்காக ஜெயங்கொண்டவர் நீரே என்கின்ற ஆராய்ச்சி, அந்த உணர்வுல கலந்த அந்த ரகசியத்தை, உயிர்ல கலந்த அந்த ரகசியத்தை தாவீதுக்குள் இருந்ததுனால தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழற்றி போட்டு பிரதான ஆசாரியன் அணிந்து கொள்ளக்கூடிய ஏபோத்தை எடுத்து தரித்து கொண்டு, ஏபோத்தை தரிச்சா உடம்பெல்லாம் தெரியும். ஏன்னா ஏபோத்தை போடணும்னா அதனுடைய ஒரு நிலையங்கியை தரிக்கணும், அதனுடைய மேல் சட்டையை தரிக்கணும், அதுக்கப்புறம் உள்ளங்கி தரிக்கணும், அப்புறம் அதுக்கு உள்ள சலடத்தை தரிக்கணும். இதெல்லாம் போட்டால் தான் அந்த வஸ்திரத்துக்கு ஒரு மகிமை. ஆனால் ஏபோத் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அதாவது துதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்பதை 1000 வருஷத்துக்கு முன்னதாக ஸ்டா போட்டு உறிஞ்சி அந்த உயிர்த்தெழுந்த இயேசு ராஜாவாகிய துதியை அவர் தரித்து கொண்டு டான்ஸ் ஆடுறாரு, நடனம் ஆடுகிறார். இந்த நடனமாடுதல் என்பது என்ன தெரியுமா? உயிர்ல வைராக்கியத்தை, எனக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்கின்ற வைராக்கியத்தை உள்ளே கொண்டவன் ஆடுவது தான் நடனம். முடியுமா இன்னைக்கு உன்னால? இன்னைக்கு கையில் பைபிள் எடுத்துக்கின்னு நீ சர்ச்சுக்கு வந்தனாவே, ஐயோ என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை பற்றி என்ன கேட்பான், என் சொந்த பந்தெல்லாம் என்னை பற்றி என்ன சொல்லும், என் உறவுக்காரெல்லாம் என்னை ஒதுக்கி வச்சிருவானே, என் ஜாதி ஜனனை பிரித்து வச்சிருமே, இதெல்லாம் இன்னும் உங்கள் பார்வை கர்த்தர் மேலே அந்த பார்வை போல. நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்தது என் கர்த்தருடைய வைராக்கியம். கரங்களை ஒத்தாமே சொல்லுவோமா? இனிமேல் என் வாழ்க்கையில் சமாதானம் இருப்பது என் கர்த்தருடைய வைராக்கியம் என்பதை ஆராய்ச்சி செய்து தன்னுடைய உயிரில் கலந்தவர் தான் கிறிஸ்து இயேசுவை, தன்னுடைய உயிரில் கலந்து கொண்டவர் தான் தாவீது. அதனால் தான் அவரால் சும்மா இருக்க முடியல. அவருடைய உடன்படிக்கை பற்றி வந்தபோது அவர் நிறைய துணியை அவுத்து போட்டு நல்லா கவனிங்க, தப்பெல்லாம் யோசிக்க கூடாதுங்க. தாவீது இது துணி அவுத்து போட்டால,
அவர் கீழே வஸ்திரமெல்லாம் கட்டின்னு இருந்தார். மேலே மாத்திரம் மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஏபோத் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த கை இல்லாத டாப்பு, ஏம்மா கை இல்லாத டாப்பு. நான் போய் பார்ப்பேன் ரூத்தம்மா கிட்ட, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தா இது என்னது கையே இல்லையே, எப்பா கை உள்ளே வச்சுருப்பாங்கப்பா, அது தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம், தேவைன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், தேவையில்லை கையில் கை இல்லாத டாப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டு அங்கே நியாயவிதி மார்பதக்கம் இருக்கும். நியாயவிதி மார்பதக்கத்தில் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் முத்திரை வெட்டாக அந்த ரத்தின கற்களை வெட்டப்பட்டிருக்கும். அங்கே ஊரீம் தும்மீம் இருக்கும். ஆனால் தாவீது அணிந்தது அந்த ஒரிஜினல் ஏபோத் அல்ல, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு ஒரு ராஜா ஆடி பாடி தேவனுடைய உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பதாக ஆடி பாடி தேவ சமூகத்தில் ஆடி பாடி உற்சாகத்தோடு வருகிறார். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, என்னடா ராஜா கும்மாளம் போடுறாரு. அவர் சொல்றார், அவர் இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு பொங்கி வழிகிறது. ஏனென்றால் நான் என் கண்கள், என் ஆத்துமாவின் கண்கள் உம்முடைய ஓங்கிய புயத்தை கண்டிருக்கிறது. நான் வாழ வேண்டும் என்பதற்காக நீர் மரித்தீர், நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர். என் கண்கள் உம்மை கண்டுவிட்டது. என் இயேசு ராஜனே, உமது ஸ்தானத்தில் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீர். உமக்கு முன்பதாக நான் ஆடி பாடுகிறேன் என்று சொல்லி தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த மனத்தாழ்மை இருக்கிறதே, அதுவே பரிபூர்ண சமாதானம். உன் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? குடும்ப ஜெபம் நடக்குதா? அதிகாலை ஜெபம் நடக்குதா? ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமே என்னங்க? ஜெபம். ஜெபம் என்ன? அவரையே நோக்கி பார்ப்பது. அவருடைய அந்த பலத்தை ஓங்கிய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ரட்சித்திருக்கிறாரே, அந்த கரத்தையே நோக்கி பார்க்கிற அந்த ஆராய்ச்சி செய்வானே, அவனே கிறிஸ்தவன். இந்த பார்வையை அவன் பார்த்துட்டானா அவன் இங்கேயே சமாதானமாக இருப்பான். என்னென்னைக்கு இயேசுராஜாவோட நித்திய காலமாக சமாதானமாக இருப்பான். இன்னைக்கு நீ பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு பார்த்துரு, உன் கண்ணு பார்க்கட்டும். மேலே நின்றுக்கின்னு சவுலுடைய குமாரத்தி மீகால் பார்க்குது. அவர் தாவீதுடைய மனைவி, முதல் மனைவி, தாவீதினுடைய முதல் மனைவி 200 நுனித்தோலை பரிசமாக கொடுத்து விட்டு தன் மனைவிக்காக 200 நுனித்தோலை கொடுத்து திருமணம் செய்த இந்த மீகால் மேல் நின்று பார்த்துக்கின்னு, டேய் நடா மனுஷனி, பொம்பளைங்களாம் பார்க்குறாங்க, உன் உடம்ப எல்லா பொம்பளைங்களும் பார்க்குறாங்களே, இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்குறாங்களே, நான் இப்படி அவுத்து போட்டு ஆடுற அப்படின்னு சொன்னதும் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார், என் தேவனுக்கு முன்பதாக நான் நீசனும் அர்ப்பணம், யாம் பார்வைக்கு நான் அர்ப்பன் இருக்கு பார்த்தீங்கன்னா, என் பார்வைக்கு நான் அர்ப்பன். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ பர்ஃபெக்ஷன், உன் குடும்பத்தில் பூர்ண சமாதானம் வரும். என் இயேசு ராஜாவுக்கு முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் இயேசு ராஜாவுடைய ஜெயத்தை கண்டு என் பிதாவாக தேவன் அவர் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக நியமித்திருக்கிறார். அவருடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன். அந்த ராஜாவுக்கு முன்பதாக நான் ஆடி பாடுகிறேன். அல்லேலூயா. என் பார்வைக்கு நான் நீசனும், அதாவது நான் நீசனும், என் பார்வைக்கு நான் அர்ப்பன், நான் ஒண்ணுமில்லாதவன். இந்த ஒரு அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த செல்ஃபை ஜீரோவுக்கு, அதாவது செல்ஃப் நலிஃபிகேஷன், அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாத நான் முயற்சிக்கிறேன். இப்போ செல்ஃப் நலிஃபிகேஷன் அதாவது வந்து அந்த சுயத்தை சாகடிக்கிறது அல்ல, அந்த சுயத்தில் கர்த்தரை பூர்ணப்படுத்துவது, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுவது. அவர் எனக்காக கொண்ட வைராக்கியத்தை நான் கொள்ளுகிறேனே, அந்த வைராக்கியம் கொள்ளுகிறேனே, அதுவே செல்ஃப் நலிஃபிகேஷன். நம்முடைய சுயத்தில் அவரை செயல்பட விடுவது. என் பரிபூர்ணம் அவரே, என் வாழ்க்கை அவரே, என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வெற்றியும் என் இயேசு கிறிஸ்துவே. அவர் அங்கு சொல்கிற அந்த காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 21 வாசிமா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல், யாருடைய ஜனம்?
யாருடைய ஜனம்? அப்பா, இது உங்க ஜனம்பா. உம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்பா, என் பார்வைக்கு அர்ப்பன் சொல்லுங்க. என் பார்வைக்கு எல்லாம் சொல்லுங்க. என் பார்வைக்கு அர்ப்பன். இன்னைக்கு பெருமை கொள்றதுல பெருமை, அது அர்த்தம் என்ன? அவன் பார்வைக்கு அவன் பெரிய தாதா மாதிரி, பெரிய நீதிமான் மாதிரி காட்டுறான் பாருங்க. எந்த மனுஷனும் பொய்யனே, இது நன்கு உணர்ந்தவராய் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசு எனக்காக கொண்ட அந்த வெற்றி, என் வாழ்க்கையுடைய சமாதானத்துக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய வைராக்கியத்தில் அவர் நிற்கிறாரே, அதுதான் பரிபூர்ண சமாதானம். அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானம். நான் இப்போ சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சு போச்சு? என் வாழ்க்கையை தேவன் திட்டம் பண்ணார். தேவ திட்டத்தின்படி என் வாழ்க்கை பரிபூர்ணமான சமாதானமாக இருக்கணும்னா யாரால மட்டும்தான் கூடும்? இயேசு ராஜாவால மட்டுமே கூடும். ஆமென். என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? வைராக்கியமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்க்கை சமாதானமா இருக்கும்படி அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் வைராக்கியமா இருக்கிறார் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். அதனால் தான் தாவீது, என்னால முடியாதுப்பா, மனிதனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் வழிகளை நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் தாவீது அறிந்திருந்தார். என் வழிகளை நடத்துறது நீங்க ஆண்டவரே. தாவீது யார் தெரியுமா? தாவீது சுரமண்டலத்தில் தேறினவர். தாவீது சுரமண்டலத்தில் தேறினவர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீது தேவ ரகசியங்களை எல்லாம் ஆராய்ந்து, மறைபொருள்களை எல்லாம் உரிந்தெடுத்து, மறைபொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்தி வெளியரங்கமாக்கி, அந்த மறைபொருள்களினாலே தன்னுடைய ஜீவனில் நிரப்பினவர் தான் தாவீது. இந்த அனுபவம் யாருக்கு தெரியுமா வரும்? யாரெல்லாம் அவருடைய வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து, சத்தியத்தை ஆராய்ந்து, தேவனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தாம் பார்வையில் நான் ஒரு நீசன், நான் என்னுடைய பார்வையில் அர்ப்பன், இதுவரைக்கும் என்னுடைய காரியம் என்னால் ஆகல, இன்னைக்கு வரைக்கும் என் காரியத்தை நடத்தினவர் என் ராஜா, என் இயேசு ராஜா என்கின்ற பார்வை, உன் பார்வை இன்னைக்கு நீ பார்த்துட்டனா உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகிறது எல்லாமே சமாதானமே. ஆமெனா? நீ தோற்று போன எல்லாவற்றையும் கர்த்தருக்கு திரும்ப கொடுத்து, எந்தெந்த இடத்துலெல்லாம் நீ வெக்கப்பட்டையோ, நீ அவமானப்பட்டியோ, அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைத்து உன்னை சமாதானமாய் நடத்துவதற்கு அவர் எப்படிங்கிறாரு? வைராக்கியமா சொல்லுங்க பார்க்கலாம். என் சமாதானத்துக்காக என் கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவர் இருதயத்துக்குள்ள தேவனை துதிக்கிற அந்த துதி, இந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆனால் கவனிங்க, தேவன் அபிஷேகம் பண்ண அந்த நாள் முதல் கொண்டு சவுல், என்னைக்காகிலும் ஒரு நாள் இந்த தாவீதை நான் கொன்றே போட்டுருவேன், இவன் என் கண்ணில் பட்டான்டானா அன்னைக்கு ராஜாவாக இருக்கிறது சவுல். இந்த சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. காரணம் என்னன்னா, அவன் சவுல் முழு இஸ்ரவேலுக்கு ராஜா தான் சவுல். ஆனால் தேவனுடைய மறைபொருள், தேவனுடைய அந்த ரகசியம், தேவனுடைய அந்த ஓங்கிய புயம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஓங்கிய புயத்தை இந்த சவுலால பார்க்க முடியல. காரணம், சவுலுக்கு ஆராய்ச்சி இல்லை. தேவனை குறித்த மறைபொருள்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி சவுலுக்கு இல்லை. அதனால அந்த மறைபொருள்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு தெய்வீகம், தேவன் மேல இருக்கிற அந்த பற்று, தேவன் மேல இருக்கிற அந்த அன்பு, அவர் மேல அந்த நேசம் இந்த தாவீதுக்கு இருந்தபடினாலே தேவன் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீது போன இடத்துல எல்லாம் இந்த தாவீதுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, இந்த இடத்துல
தாவீது நடனமாடி ஏபோத்தை தரித்துக்கொண்டு, ஏபோத் என்பது துதி, துதி என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொள்ளுகிற அனுபவம். வைராக்கியம், வைராக்கியம், வைராக்கியம் என்பது என்றால் உயிரிலே கலந்திருப்பது. அப்ப தாவீதிற்காக கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார் என்பதை இந்த தாவீது அறிந்து கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நடனமாடுகிறார். இன்னைக்கு ராஜாவாக அவர் வந்துவிட்டாலும் என் தேவனுக்கு முன்பதாக நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாக இருக்கிறேன். காரணம், தாவீது போன இடத்திலெல்லாம் தாவீதுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்த சவுலுடைய கைக்கெல்லாம் தப்புவித்தவர் இந்த தேவாதி தேவனே. இந்த தாவீது பார்த்ததெல்லாம் தன்னுடைய சூழ்நிலையை அல்ல, அவருடைய ஓங்கிய புயத்தை. ஆமேனா? என் சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நான் தோத்து போன மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு நான் சோர்ந்து போன மாதிரி இருக்கலாம், என் வாழ்க்கை குறைவுபட்ட மாதிரி இருக்கலாம். என் சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், என் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை மட்டுமே பார்ப்பேன். அப்போது என் தேவன் எனக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். ஆமென். என் கிரியையில எனக்காக நடத்துகிறவர் என் தேவனே. எப்படி முடியும்? முடியுமா உன்னால? இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து ஒரு சின்ன உபத்திரம் வந்தாவே சோர்ந்து போயிடும். ஏசப்பா என்னை கைவிட்டாரே, ஏசப்பா ஏன் ஜெபத்தை கேட்கல, ஏசப்பா என்னை கைவிட்டாரோ, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம்லாம் வருது அப்படின்னு 1000 கேள்வி கேட்கிறோம். ஆனா தாவீது அப்படி அல்ல. என்னை எப்படிப்பட்ட போராட்டம் சூழ்ந்து கொண்டாலும் என்னுடைய கண்கள் என் சூழ்நிலையை பார்க்காது, என்னை அழைத்த என் கர்த்தருடைய கரத்தை மட்டுமே பார்க்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நடனம் ஆடுறாரே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஏபோத்தை தெரித்துக் கொண்டு நடனம் ஆடுகிறாரு. அதுக்கு காரணம் என்ன? அப்பா, நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த என்னை உம்முடைய ஜனத்துக்கு அரசனாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர். இதுக்கு இடையில எவ்வளவு போராட்டம் ஆண்டவரே. இந்த சவுல் ராஜா நான் ராஜாவாக வரக்கூடாது என்பதற்காக என்னை எப்படியெல்லாம் சாகடிப்பதற்கு திட்டம் போட்டான். ஒரு முறை கவனிங்களேன், ஒரு முறை தாவீது மாகோன் வனாந்தரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு செய்தி போது, ராஜா ராஜா இந்த தாவீது பையன் இருக்கிறானே, தாவீது அபிஷேகம் பண்ணும் போது 17 வயசு பையன், வாலிபனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். தேவ அபிஷேகம் இந்த தாவீது மேல் இருக்கிறது. தாவீது இப்ப வனாந்தரம் சுத்துறாரு. இப்ப உயிருக்கு பயந்துக்குன்னு வனாந்தரத்துல, காடுகளில, மலைகளில, குகைகளில போய் தங்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த தாவீதை சாகடிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்டே எழும்புது. இப்ப சவுல் வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு ஒரு இராணுவம் ஒரு சிங்கிள் மனிதனை, ஒரு தனி மனிதனை, எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு மனிதனை தேடுகிறது. ஒரு கவர்மெண்ட். அப்ப அவங்ககிட்ட எவ்வளவு படைகள் இருக்கும், எவ்வளவு படை உக்திகள் இருக்கும், போர் உக்திகள் இருக்கும். இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனை தேடுகிறது. ஆனால் தாவீதின் மேலே இருக்கக்கூடிய அபிஷேகம் கர்த்தராகிய ஜெயத்தின் அபிஷேகம், ராஜரீக ஆசாரிய அபிஷேகம். தாவீது ஓடுகிறார், ஓடுகிறார், ஓடுகிறார். இந்த சவுல் பெரிய படைகளை திரட்டிக் கொண்டு தாவீதை கொன்றே போட வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு மனிதனை தேடி ஓடுகிறார். இப்போ கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், இவெல்லாம் போய் தாவீது போய் சேர்ந்துக்கணும். தாவீது தாவீது எங்களால் நாட்டில் வாழ முடியல, எங்களுக்கு கடன், அப்புறம் போராட்டம், அப்புறம் பிரச்சனை, இவைகள்லாம் இருக்குது, எங்களால் முடியலன்னு சொன்ன, சரிப்பா வாங்க என் கூட சேர்த்துக்குங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். ஆமேனா? கவனி. இப்போ தாவீது மாகோன் வனாந்தரத்தில் இருக்கிறான் அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டதும் சவுல் ஒரு பெரிய படைகளை திரட்டி கொண்டு வரான். சவுல் படைகளை திரட்டி கொண்டு வரும்போது இப்போ 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 தாவீது தங்கி கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்தில் இப்போ பார்க்குறாரு. தாவீது பார்த்துட்டு திடீரென்று இந்த சவுளுடைய படைகள் தாவீது தாக்க வருது. இப்போ தாவீது எழுந்து ஓடுறாரு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கதை முடிஞ்சுது, நம்ம கதை முடிஞ்சுதுன்ற அளவுக்கு தாவீதையும் தாவீது ஆட்களையும் சவுளுடைய படைகள் கிட்ட பிடிச்சிருச்சு. ஒரே ஒரு செகண்ட், சொல்ல போனா மரணத்துக்கும் தாவீதுக்கும் 1 அடி தூரம் மட்டுமே. நான் நினைக்கிறேன்
அப்பா என் கதை முடிஞ்சதுப்பா, சவுல் வந்துட்டாருப்பா, என்னை சாகடிக்க போறாரு, என் கூட இருக்கிற மனுஷங்களோட நான் இவன் சாக போறேன். இப்போ பெரிய படைகள் திரண்டு வருகிறது, ராணுவம் வருகிறது, ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கமே ஒரு மனிதன் தேடி வருகிறது. இன்னைக்கு தாவீது நடனம் ஆடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையிலும் உம்முடைய ஓங்கிய புயத்தை நான் பார்த்தேன், நீர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டீர். ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய எடுத்து வாசிக்க அந்த சம்பவத்தை. 1 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம், அந்த சம்பவத்தை மட்டும் வாசிக்கலாம். 26ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 23:26. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். தாவீது கூட யாரெல்லாம் வந்து சேர்ந்துக்கினாங்க? அந்த வசனத்தை வாசிக்க போலாம். 22 2 வசனம் வாசிங்க. ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அப்பா, இவருக்கு தலைவர். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது ஒடுக்கப்பட்டவனுக்கு, கடன்பட்டவனுக்கு, முறுமுறுவனுக்கு தலைவர். இப்ப கவனிங்க, இப்போ தாவீதை கொன்று போடும்படியாய் இந்த சத்துருவாகிய சவுல் நெருக்கி விட்டான். சூழ்நிலையை பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் என் கிரியைகளை நடத்துகிறவர் யாரு? நீரே. சொல்லுங்க யாரு? நீரே. சொல்லுங்க. எல்லாம் நீரையா, எனக்கெல்லாம் நீரையா, எல்லாம் நீரையா, எனக்கெல்லாம் நீரையா. சொல்லுவோமா? எல்லாம் எனக்கெல்லாம் நீரையா, எல்லாம் நீரையா, எனக்கெல்லாம் நீரையா. என் வாழ்க்கையில சமாதானமா நான் இருக்கும்படி நீர் எனக்காக ஜெயங்கொண்டு எனக்காக வைராக்கியமா இருக்கிறீர் என்கின்ற அந்த ஒரே ஒரு பார்வை தாவீதுக்குள்ள இருந்ததுனால, மலையில இந்த பக்கம் தாவீதுடைய மனுஷர்களும், மலையின் அந்த பக்கத்துல சவுலும் சவுலுடைய ராணுவமும் இப்போது கிட்ட சூழ்ந்து கொண்டது. இப்ப தாவீதுக்கு எப்படி இருக்கும்? இந்த நன்றி உணர்வுங்க. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ராஜாவா ஆயிட்ட பிற்பாடு இப்ப நடனம் ஆடுகிறாரே, ஏபோத்தை தரித்து கொண்டு நடனம் ஆடுகிறாரே, அவருடைய இருதயத்துக்குள் இருந்த நன்றி உணர்வுங்க. தாவீதும் அவருடைய மனுஷர்களும் சவுலுடைய கைகளிலே அகப்பட்டு விடுவோம் என்கின்ற நிலைமை இருந்துச்சு. ஆனால் தாவீதுடைய கண்கள் அவருடைய ஓங்கிய புயம், அந்த நன்றி உணர்வு. இந்த 2024 வருஷத்துல ஆண்டவரே நீர் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நான் இல்லப்பா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்ல கையை உயர்த்தி அந்த நன்றி நிறைந்த இருதயத்தில், இயேசுவே நீர் மாத்திரம் என்னை நோக்கி பார்க்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் இல்லை, நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் வைராக்கியம் கொண்டிருக்கிறீர் என்கின்ற அந்த வைராக்கியம் எனக்குள்ள இருக்குமேயானால் என் கர்த்தருக்கு முன்பதாக நான் நீசனும் என் பார்வையில் நான் அர்ப்பணமாயிருப்பேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு வெக்கம், உன் வீட்டில் ஜெபம் பண்றதுக்கு உனக்கு டைம் இல்லை, நன்றி சொல்றதுக்கு டைம் இல்லை உனக்கு. நீங்க மாத்திரம் அவர் செய்த நன்மைகளை மட்டும் நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அவர் சம்பாதித்த அந்த வெற்றியை நீ நினைச்சீங்கன்னா உனக்கு நைட்டில் தூக்க ஒரு இன்பம், அவர் நன்றி உணர்வு பொங்கும். எப்படி இருக்கும் தாவீதுக்கு அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன். தாவீது எப்படி அந்த கரத்தையே நோக்கி பார்த்திருந்தார். உங்க அன்பாய் சொல்ற, எந்த சூழ்நிலையும் பார்க்காத. இயேசு ராஜா கையில ஆணி அடிக்கப்பட்டுச்சே, அந்த ஆணி கொண்ட தழும்புகள் உனக்காக, நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீ சமாதானமாய் உன் குடும்பத்தோட, உன் மனைவி, உன் பிள்ளைகளோட, உன் குடும்பத்தோட நீ சமாதானமா இருக்க வேண்டும் என்று அவர் வைராக்கியமா இருக்கிறார். இதை செய்யாம விட மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் வாழ்க்கை எனக்கு கிடைக்குமான்னு இருக்கிறியா? உனக்காக வைராக்கியமா இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காத, இன்னைக்கு பார்க்காத, அவரை நோக்கி இப்ப நீ இந்த போராட்டம் நிறைந்த இந்த நேரத்தில் அவருடைய கரத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன் வாழ்க்கையில சமாதானம், உன் வாழ்க்கையில மன மகிழ்ச்சி. மறுபடியும் வாசி 26, 1 சாமுவேல் 23:26 வாசி. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து
கொண்டார்கள். ஓ ரஷந்தலரக்கவா. கவனி கவனி, சூழ்நிலையை கொஞ்சம் பாரு. வளைந்து கொண்டார்கள், சரவுண்ட் பண்ணிட்டாங்க. எந்த பக்கமும் திரும்ப முடியல. இந்த பக்கம் போனா வேலை ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் போனா கடன் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் போனா சரீரத்துல வியாதி, இந்த பக்கம் மனைவி கூட சமாதானமா பேச முடியல, இந்த பக்கம் கணவனோடு பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் வீடு கட்ட முடியல, இந்த பக்கம் சொந்த பந்தங்க பிரச்சனை, இந்த பக்கம் அநேக போராட்டங்கள், சத்துருக்களுடைய பிரச்சனை. நிமிர முடியல, என்னால இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியல, என்னை வளைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கிற? இவ்வளவு கால நீ சூழ்நிலையை பார்த்தது போதும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெயமெடுத்த இயேசு ராஜாவுடைய கரத்தை நீ பார்ப்பாயானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில தெய்வீக சமாதானம், இந்த சமாதானத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது என்பதை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, எப்படி இருக்கும்? தாவீது என்ன நினைச்சிருப்பாரு? நான் செத்தண்டா, இன்னைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சது. ஆமென். போன வாரத்தில் நியூஸ் பார்க்குறோம். கோர்ட்டு வாசல்லையே விசாரணைக்கு வரக்கூடிய ஒருத்தர் கோர்ட்டு வாசல்லையே போலீஸுங்க கண் முன்னாடியே வெட்டி வீழ்த்துறாங்க. அந்த வாலிபன் அங்கேயே சாகுறாரு. விசாரணைக்குன்னு கூட்டு போகிறாங்க, பணமாக திருப்பி அனுப்புகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சின்ன வியாதியும் தான் கூட்டுன்னு போகிறாங்க, பணமாக திரும்பி வராங்க. அவர் மட்டும் என் மேல வைராகியம் கொள்ளலன்னா இன்னைக்கு நான் இல்ல ஆண்டவரே. ஆமேனா. கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை, மனம் முறிவு, எத்தனை டைவர்ஸ், எத்தனை அசிங்கங்கள் இன்னைக்கு குடும்பத்தில். நான் நல்ல சமாதானமா இருக்க வேண்டும் என்று என் கர்த்தர் வைராகியம் கொள்ளலனா, அப்பா எவ்வளவோ மன முறிவுங்க குடும்பத்தில், எவ்வளோ மன முறிவு. எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ தீர்மானம் எடுத்து குடும்பத்தை முடிச்சுக்கிறான், வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஆனால் இன்னை வரைக்கும் என் கர்த்தர் என் மேலே வைராகியம் இருந்ததுனால நிற்கிறேன். ஆமேனா. இந்த நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா இந்த 2024வது வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2025 இனி வரப்போற நாளிலும் நான் சமாதானமா தான் இருப்பேன். ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்துறது யாரு? என் கர்த்தர். அல்லேலூயா. நீ மாத்திரம் இதை நோக்கி பார்த்துட்டனா உன்னை குறித்த தேவ திட்டம் பரிபூர்ணம் நிறைவேறிடும். நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். அப்பனா உனக்கு ஆராய்ச்சி வேணும். ஆனால் திடீர் கவனிங்க, நான் நினைக்கிறேன், அப்பா உம்முடைய ஓங்கிய புயம், அல்லேலூயா, என் இயேசு அதெல்லாம் சுற்றி வளைஞ்சிச்சு. எல்லாம் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். துர்ச்சன பிரவாகம் பயமுறுத்துகிறது. மரணக்கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். என் சத்தம் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. என் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். என் கிரியைகள் எல்லாம் எனக்காக சமாதானமாய் நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இருக்கும் தாவீதுக்கு? அவள்தான் முடிஞ்சு போச்சு நம்பிக்கை. வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு இருப்பாரு. அவள்தான் முடிஞ்சது என் கதை அப்படியா? அப்படி இல்லைங்க. தாவீதுடைய இருதயம் கர்த்தரையே நம்பி இருந்தது. அவருடைய இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. உடனே கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய வெற்றி உள்ள கரம், அவருடைய ஜெயம் எடுத்த கரம். திடீரென்று ஒருத்தன் ஓடி வரான் சவுல் ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க. ராஜா, நம்ம நாட்டு மேல படையெடுக்கிறதுக்கு பெலிஸ்தியர்லாம் வந்துட்டாங்க, நம்மளோட தேசத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்ற செய்தியை சொன்னதும், ஐயோ இந்த சிங்கிள் மனுஷனுக்காக நம்மளோட தேசத்தை விட்டு போறோன்னு சொல்லி அப்படியே அந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணி அப்படியே திரும்பி ஓடுறான். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமா இருந்த அத்தனையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி எல்லா காரியங்களையும் முறியடிக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? பயப்படாதே. உனக்கு விரோதமாய் உன்னை சுத்தி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். வாசிப்பாங்களா அந்த வசனத்தை? அந்த சமயத்தில் அல்லேலூயா, அந்த சமயத்தில் உன்னால அடுத்த வினாடி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அந்த சமயத்தில் உனக்காக உன் வாழ்க்கையின் சமாதானத்திற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற உன் கர்த்தர், அவர் கையை நீ நோக்கி பார்த்துட்ட. இப்ப ஆமெனா,
இன்ன வரைக்கும் நான் நிர்மூலமாகாதிருப்பது என் மனசை அறிந்த என் கர்த்தர், என் மனசில் இருக்கிற வழிகளை அறிந்த என் தேவன் நீரே நீரே நீரே. அந்த சமயத்தில் எந்த சமயமாக இருக்கட்டும், எந்த சமயமாக இருக்கட்டும், எல்லாரும் கைவிடட்டும். இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் வேலைக்காகாதுங்க, இதெல்லாம் தேராதுங்க, இதெல்லாம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அந்த சமயத்தில் உன் கண்கள் அந்த கரத்தை நோக்கி பார்க்குமேயானால், எனக்காக வைராக்கியமுள்ள அந்த கரம், நான் இன்ன வரைக்கும் வாழும்படியாக இருக்கிற அந்த கரம், இயேசு ராஜாவின் உயிர் தந்த அந்த கரம், அந்த சமயத்தில் எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? எந்த சமயத்திலும் எல்லாம் நீரே. அல்லேலூயா, எல்லாம் நீரே. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் நீரே ஆண்டவர். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி, உன் சத்துருக்கள், உனக்கு விரோதமாய் வந்த உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓடுவார்கள். கையெழுத்தி மகிமை சொல்லுவோமா? அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி, தாவீதை பின்தொடர்ந்து விட்டு பின்னாடி திரும்பி ஓடுறான். உன் சத்துருக்கெல்லாம் ஓடி போயிடுவான். ஆமேனா? இன்னைக்கு இயேசு ராஜாவை நோக்கி பார்த்திருக்கிற உன் கண்கள் மகிமையான காரியங்களை காணும்படி செய்யும். தாவீதுக்கு இப்போ ராஜாவாயிட்டாரு. அந்த நன்றி இருக்கு பாருங்க, அந்த உயிரில் கலந்திருக்கிறாரு பாருங்க இயேசு ராஜா. நான் உயிர் போகிற நேரத்தில் என் உயிராக வந்தவர். ஆமேன், அல்லேலூயா. அந்த உயிரில் கலந்ததுனால இன்னைக்கு அவர் ஆடி பாடி, நான் ராஜா, எனக்கு எந்த மகிமையும் வேணும், என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம நல்லா பாடினேன் இல்லையா? சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. ஆமெனா? சத்துரு சேனை நம்ம தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர். அதான் ஆராதனைலாம் பண்ணும்போதெல்லாம் நல்லா மனசை விட்டு அந்த பாட்டோட கலந்து, என்னமோ டொங்கு டொங்குன்னு ஏதோ அடிக்கிறாங்க, ஏதோ நானும் பாட்ட போகிறேன், அப்படி அல்ல. அவருடைய மகிமை நமக்குள்ளே அப்படியே உள்ளே பிரவேசிக்க வேண்டும். சரி, இது இது இந்த இந்த ரகசியம் எப்படி தாவீதுக்கு தெரிஞ்சு தெரியுமா? இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. தாவீது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சத்துருக்கள் திட்டம் போட்டு ஓடிக்கினே இருந்தாங்க, தாவீதை துரத்திக்கினே இருந்தாங்க. தாவீதால் எப்படி தைரியமாக நிற்க முடிஞ்சது? ஒரே ஒரு ரகசியம், தாவீதுக்குள்ள இருந்த வேத ஆராய்ச்சி, தேவ ஆராய்ச்சி, தேவனை ஆராய்ச்சி பண்ணினார். இப்போ பக்தி உள்ளவனை யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பக்தி உள்ளவனை யாருங்க? கடவுளை ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்க, அவன் தான் பக்தி உள்ளவன். நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. பக்தி உள்ளவன்னா யார் அப்படின்னா, கடவுளை வழிபடுகிறவன் அல்ல, கடவுளை வழிபடுகிறவன் அல்ல. கடவுள் யார் என்று, கடவுளை பற்றி, அபவுட் காட். நல்லா கவனிங்க. ஏதோ வந்து கடவுளை போய் தொழுது கொள்றது அல்ல, கடவுளை போய் வணங்குறது அல்ல பக்தி. அது பக்தி அல்ல, அது சுயம். இவனுக்கு தேவை இருக்குது, இவன் தேவைக்காக நான் போய் இந்த கடவுளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சோம்னா இது நல்லாயிடும் அப்படி இவன் தேவைக்காக போகிறான், அதுக்கு பேர் பக்தி இல்லைங்க. சர்ச்சுக்கு போனால் இது நல்லாயிடும், அது அல்ல பக்தி. யார் இந்த தேவன், யார் இந்த கடவுள், அவர் கேரக்டர் என்ன, அவர் யார், அவர் எவ்வளவு நாளா இருக்கிறாரு, அவருடைய வழி எது, அவர் எப்படி சிந்திப்பார், கடவுள் எப்படி சிந்திப்பார், இந்த மறைபொருள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறான். அவனால் மட்டும்தான் அந்த கரத்தை நோக்கி பார்க்க முடியும். நீ ஜெபம் பண்ணுறதுக்கே மூக்காலாயிர, உனக்கு செஞ்ச நன்மை, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நல்லா நல்லா உருப்படியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிற, உன் பொண்டாட்டி பிள்ளைய நீ உன் கண்ணில் பார்க்குற, ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன உனக்கு? இதெல்லாம் சும்மா அப்படியே வந்து போகிறாங்க, விருந்தாளிங்க. விருந்தாளி அல்ல, நம்மளாம் உறவுக்கார், நம்மளாம் தேவடைய பிள்ளைங்க, தேவ பிள்ளையா விருந்தாளியா? சர்ச்சில் வர விருந்தாளி என்ன செய்வேன்னா,
ஏதோ கணக்குக்கு வந்து போவ சர்ச்சில், ஆனால் தேவ பிள்ளையா இருப்பேனா யார் இந்த இயேசு? அவர் எப்படி சிந்திப்பார்? அவர் எப்படி அவருடைய சிந்தனைக்குள்ள தாவீது யார்? தாவீதால மட்டும் எப்படி இந்த சூழ்நிலையிலும் அவரால் கர்த்தருடைய இந்த கரத்தை நோக்கி பார்க்க முடிந்தது என்றால், தாவீது எப்படிப்பட்டவர் என்றால், தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறவர். சுரமண்டலம் வாசிப்பதில் தாவீது தேறினவர். சுரமண்டலம், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அப்படியே சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து, அந்த சுரமண்டலம் அது சுரமண்டலத்தில் பல ஹார்ப் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹார்ப்னு இருக்கும். இந்த தாவீது என்ன செய்வார் அப்படின்னா, ஆடு மேய்க்கும் போது, இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா ஆடுகளுக்கு எல்லாம் அந்தந்த மந்தை மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு மந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட யூனிக் மியூசிக் தே ஆர் டாட். நல்லா கவனிங்க, தனிப்பட்ட ஒரு இசை அந்தந்த மந்தை மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டுக்கு கொடுத்துருவாரு. அவர் வாசிச்சார்னா அந்த சத்தம் கேட்கறது எல்லைக்கு உட்பட்டு அந்த ஆடுகள் மந்தை மேயும். இன்னைக்கும் இஸ்ரேலில் போனீங்கன்னா இந்த ரகசியம் நீங்க நடந்து தான் இருக்கு. தாவீது எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மந்தை மேய்ப்பர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். இப்போ கவனிங்க, இப்போ கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வாங்க, நான் கர்த்தர் சித்தமான அதில் ரகசியங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. நல்லா பொறுமையாக புதன்கிழமை அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனையில் நல்லா இன்னும் நிறைய ரகசியங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இவர் என்னன்னா சுரமண்டலம் வாசிக்கிறவர். நல்லா கவனிங்க, சத்திய வேதம் சொல்லுகிறது, சுரமண்டலம் வாசிக்கிறதுல தாவீது தேறினவராம். ஆமென். தாவீது எப்படிப்பட்டவரா? தேறினவராம். எனக்கு மட்டும் இந்த மைக் இருந்துச்சுன்னா எனக்கு நான் எகிரி குச்சிட்டு இருப்பேன். நான் அதான் என்னமோ தெரில, நல்லா ஜவ் பண்ணிட்டு வரணும், என்னால் முடியல. இந்த சுரமண்டலம் இந்த ரகசியம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. எப்படி தாவீதால மட்டும் ஏன் அப்படி முடிஞ்சது? நீ மட்டும் இந்த சுரமண்டலத்தில் நீ தேறிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை சோறு துண்ண மாட்டேன். நீ சுரமண்டலத்தில் தேறிட்டேன்னு வச்சுக்க, இது கொஞ்சம் வாங்கி விடாதே, இதை கொஞ்சம் வாங்கி விடாத. கவனி, நீ சுரமண்டலத்தை தேறிட்ட, ஆடாப்பா முதலுக்கே மோசமா. பிரைஸ் காட். கவனி, நீ சுரமண்டலத்தை தேறிட்ட அப்படின்னா உனக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? நீ சாப்பிடவே மாட்ட. அப்படியே இந்த ஐம்புலன்களையும் ஆட விட்டுட்டு சாப்பிடலன்னா ஆகும். ஐம்புலன்களும் கண்ணில் அப்படியே இருட்டும், காதில் புகை தள்ளும், மூக்கில் அப்படியே அனலாக வரும் புகை, வாயில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், வாயில் எச்சில் இருக்காது. ஆனால் கர்த்தர் இப்போ அப்படியே இருதயத்தில் பேசுவார் பாருங்க, அதை வாஞ்சிப்போ பாருங்க. என்னத்தான் சுவையான வாசனையான பயங்கரமான ஆகாரம் இருந்தாலும் அதை நீ கண்டுக்கவே மாட்டேன். உனக்குள்ள சுரமண்டலத்தில் தேறின அபிஷேகம் இருக்குமே. ஆனால் தாவீதால எப்படி நடனமாட முடிந்தது? தாவீதால எப்படி தன்னுடைய பார்வைக்கு அர்ப்பனாக என்ன முடிந்தது? தன் பார்வைக்கு எப்படி அர்ப்பன்? ஏன் இன்னைக்கு கோபம்? ஏன் இன்னைக்கு மாமியார் மருமக பிரச்சனை? ஏன் இன்னைக்கு கணவன் மனைவி சண்டை? ஈகோ. Our Lord expect in our soul be humble. மனத்தாழ்மை, தாழ்மை அல்ல, மனத்தாழ்மை. என் பார்வைக்கு நான் அர்ப்பன், அற்பாய் சொல்லவன். அர்ப்பண என்ன? அற்பாய் சொல்லவன். ஏங்க இன்னைக்கு நல்லா கவனி, ஏன் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏங்க இன்னைக்கு சமாதானம் இல்லை? நான் சொல்றத நீ கேளு, நான் சொல்றத நீ கேளு, இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாதாங்க. இது மாறணும்னா நீ சுரமண்டலத்தில் தேறினவனாய் இருப்பாயானால், என் கர்த்தருக்கு முன்பதாக நீசன், நான் அர்ப்பன் என்கின்ற அந்த மனம் வந்துடும் பாருங்க. நீ யூ ஆர் பர்ஃபெக்ட். உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ண சமாதானத்தோடு இருக்கும். தாவீது மந்தை மேய்ப்பனாகி இந்த தாவீது சுரமண்டலத்தில் தேறினவன். எடுத்து வாசிங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:16. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை
தேறின ஒருவனை தேடும்படிக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? யாரை தேடுறாங்க? அந்த இஸ்ரவேல் அரசாங்கமே சவுலுக்கு அந்த அசுத்த ஆவி வந்து பிடிக்கும் போதெல்லாம், அந்தகாரத்தின் ஆவி வந்து பிடிக்கும் போதெல்லாம், விழுந்து போன ஆவிகள் ஒரு மனிதனை வந்து பிடிக்கும் போதெல்லாம் ஒரு 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 வாத்தியம், ஒரு ரகசியம் நமக்கு தேவை. என்ன? சுரமண்டலத்தில் தேறினவன். இந்த சுரமண்டலத்தில் தேறின ஒருவனால மட்டும்தான் இந்த விழுந்து போன ஆவிலிருந்து விடுதலையாக முடியும். ஆமெனா? இந்த தாவீது எப்படிப்பட்டவர்? 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதிதமாக, இதோ பெத்லகேமியனாகிய, எந்த ஊர்ல? பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் பெத்தலையில் பிறந்தவரை. ஏன் பெத்தலையில்? ஏன் பெத்லகேம்? நம்ம ஆளுங்க சூப்பர் ஊர் பேர்லாம். கோயம்புத்தூரை கோவைன்னுவாங்க, பூந்தமல்லிய பூவைன்னுவாங்க, அப்புறம் பாண்டிச்சேரிய புதுச்சேரிய புதுவைன்னுவாங்க, பெத்தலகேம பெத்தலையா மாத்திருவாங்க. ஆமெனா? பெத்தலையில் பிறந்தவரை. ஏனென்றால் தாவீது பிறந்த அந்த ஊர்ல நான் வந்து பிறப்பேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? தாவீதுடைய வம்சத்துல தாவீதின் குமாரனாய் பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரனாகிய இந்த தாவீது எப்படிப்பட்டவர்? வாசிக்க பார்க்கலாம். பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். கையை தட்டி சுரமண்டலம் வாசிப்பதில் இந்த பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரனாகிய தாவீது தேறினவன். என்ன தேறினவன்? என்ன தேறினவன்? இயேசு ராஜாவை பூரணமாய் அறிந்தவன். இயேசு ராஜாவை குறித்த மறைபொருள்களை பூரணமாய் அறிந்தவன். அதான் சொன்னேன், தாவீது மட்டுமே புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை ஸ்டாப் போட்டு உறிஞ்செடுத்தவர். தாவீது ராஜா இயேசு கிறிஸ்து வரத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்பதாக, ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்தவர் இந்த தாவீது. இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிறந்தாரு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்னு சில பேர் பயங்கரமான கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிறந்தாருன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? அவர் தெய்வம். அவர் அல்லேலூயா. தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. முடிவுக்கு முடிவு கட்டும்படியாய் அவர் இந்த பூமிக்கு வந்து மரணத்தை முடித்து விட்டு நித்திய ஜீவனை தொடங்கி விட்டார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். ஆமென். அப்போ இந்த பெத்லகேம் ஊரானாகிய இந்த தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறினவன். அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசு ராஜாவை பற்றின அத்தனை ரகசியங்களையும் அறிந்தவர். சங்கீதம் 49:4 இந்த சுரமண்டலம் என்றால் என்ன? 49வது சங்கீதம் அதில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இயேசு ராஜா சொல்றாரு, என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து. அதனால தான் ஆண்டவர் உவமைகளாக பேசினார். என் மறைபொருள் சொல்லுங்க எதை? இயேசு ராஜாவுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவுடைய ஜெயம், அவருடைய வைராக்கியம். இந்த வைராக்கியம் சுரமண்டலத்தின் மேலே வெளிப்படுத்துவேன். அப்ப தாவீது சுரமண்டலத்தில் வாசிக்கிறதுல தேறினவர் என்றால் பூரணமான மறைபொருள்களை பெற்றவர். ஆமென். அல்லேலூயா. மனுஷனுக்கு மரணம் ஏன் வந்துச்சு தெரியுமா? என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன், என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன். அவனுக்கு சமாதானம் இல்லை, அவன் மனசெல்லாம் உடையுது, மரணம் அவனை சூழ்ந்து கொண்டது. ஆனால் தாவீது மறைபொருளை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மறைபொருள்? என் வாழ்க்கையின் சமாதானத்துக்காக அனுதினமும் என்னை நடத்தும்படி, என் வாழ்க்கையின் சமாதானத்துக்காக அவர் வெற்றி பெற்று நான் நல்லா இருக்க வேண்டும், என் குடும்பத்தோடு, என் மனைவி பிள்ளைகளோடு நான் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக
எனக்காக கிறிஸ்து ஜெயமெடுத்து அனுதினமும் என்னை அவர் நடத்துகிறார். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக செய்கிறவர் நீரே. இந்த மறைபொருளை அறிந்தவர் தான் தாவீது. அதனால சபைக்குள்ள வந்திருக்கிற நாம எல்லாரும் அந்த உயர்ந்த ஓங்கிய புயத்தை நீ நோக்கி பார்த்துட்டேன்னா உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு சாவே கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போறாரு. நாம் உயிரோடு எழுந்து அவரோடு கூட நித்திய காலமாய் சமாதானமாய் அவரோடு கூட வாழ போறோம். அவரோடு கூட சமாதானமா நீ இருக்கணும்னா இன்னைக்கு உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கணும். உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னா உனக்காக யாவையும் செய்து முடித்தவர் அவரே என்று நீ அவரை நோக்கி பார்க்கணும். ஆமென். வாசித்து முடிக்கலாம். மறுபடியும் ஏசாயா புத்தகம் 26வது அதிகாரம் 11-12 வாசிங்க. கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. இவள்தாங்க, உமது கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறாங்க. நான் கண்டுட்டேன். தாவீது கண்டுட்டாரு. தாவீதுக்கு மறைபொருள் வெளிப்பட்டு விட்டது. ஆமெனா. எத்தனை பேர் பைபிள் ஆராய்ச்சி பண்றீங்க? ஐயோ பாவம் நீங்க. பிரதர், என்னால் ஜபமே பண்ண முடியல பிரதர், என்னால் பைபிளே வாசிக்க முடியல பிரதர். நீ முதல்ல ஒரு விசுவாசியே இல்லை பிரதர். எப்படி உனக்கு வந்து ஒரு நன்றி வேணாம்? ஒரு நன்றி வேணாம்? உன் மனசு துடிக்க வேணாம்? அவருக்கு நன்றி சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் உட்காந்து பாடி துதிக்கிறதுக்கு உன் உள்ளம் பொங்க வேணாம்? இன்னைக்கு நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் என் கிரியைகளை நடத்துகிற அவரே. மற்றவெல்லாம் அவர் கையை பார்க்கல, நான் பார்த்துட்டேன். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். உன் சத்துருலாம் வெட்கப்படுவான். உனக்காக கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார். நீ நல்லா இருப்ப. ஆமெனா. இன்னை வரைக்கும் பாதுகாத்த உன் கர்த்தர், இன்றைக்கு வரைக்கும் உன் குடும்பத்தை பாதுகாத்த கர்த்தர் இனியும் பாதுகாக்க வல்லவர். உன் சத்துரெல்லாம் வெட்கப்படுவான். காரணம், உனக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். 12வது வசனத்தை சேர்ந்து வாசித்து முடிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எல்லாரும் முழங்கால் படிட்டு அப்படியே கண்ணை மூடி நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்கு